வணக்கம் என் நண்பனேர்களே, நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சுக்கிர பகவானின் வீட்டில் இருக்கும் குரு பெயர்ச்சியில இருந்து, அதாவது மே மாசம் 1ஆம் தேதியில இருந்து இந்த வீடியோவை பார்க்கிற அனைவரும் நல்ல மனவளம், உடல் நலன், பொருளாதார முன்னேற்றம், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும், கேட்டதெல்லாம் கிடைக்கணும், தொட்டதெல்லாம் தொடங்கணும், வெச்சதெல்லாம் விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க. உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி, ராகுகேது பயிற்சி, தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, இது எல்லாத்துக்குமே நாம யாகம் வளர்த்தணும். நிறைய பேர் நேரடியாவே கலந்துகிட்டு இருக்கீங்க. இந்த முறையும் வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம். நேரடியாக கலந்துக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் புக் பண்ணிருக்கீங்க. இந்த யாகம் முற்றிலும் இலவசங்க. கூடவே நிறைய பேர் இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 65,000 பேர் ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல உங்களுடைய நட்சத்திரம், பெயர் மற்றும் ஒரு வரியில உங்களுடைய கடவுளிடம் வைக்கும் கோரிக்கையை எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. அது எல்லாத்தையுமே யாகத்துல ஆன்லைன்ல நாம பண்ணுவாங்க. எனக்கு உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரான 9629854765 என்ற எண்ணுக்கு மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல யாரும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க, அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே, நம்ம டைரக்டா விஷயத்துக்கு போவோம். இந்த குரு பெயர்ச்சியில, அதாவது குரு மற்றும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால உருவான கஜலட்சுமி யோகத்தில் குரு வலயத்துடன் ஏற்பட்ட இந்த குரு பெயர்ச்சியில இருக்கும் 12 ராசிகள்ல 6 ராசிகள் அமர்கலமான, அற்புதமான, அட்டகாசமான பலன்களை பெற போறாங்க. ஜோதிடத்துல குரு வலயம் என்ற விஷயம் ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், கும்பம் மற்றும் தனுசு ஆகிய 4 ராசிகள்ல ஏதாவது ஒரு இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா அதே குரு வலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா இந்த ரிஷப ராசியுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியவர். அப்பேற்பட்ட இடத்துல தனக்காரகன், பணக்காரகன், புத்திரகாரகன், யோகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இருக்கிறது. கடந்த 10 வருஷமா கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வந்த இந்த குரு பெயர்ச்சியில இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில இருந்து காரணமே இல்லாம மனசுல ஒரு தைரியம், ஒரு தெம்பு ஏற்படுங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீங்க எதிர்பாராத இடங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வந்து சேருங்க. அது நீங்க ஏற்கனவே கொடுத்த பணம் திரும்பி வரலாம், நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரலாம், உங்களுடைய தொழில் செய்வதற்காக நீங்க அப்ளை பண்ண அந்த லோன் சாங்க்ஷன் ஆகி இப்போ பணம் வரலாம், நீண்ட நாட்களாக இழுபறியில இருந்த பிஎஃப் பணம் இப்ப வரலாம். எப்படி இருந்தாலும் சரிங்க, பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்காக ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ 60, 70, 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பக்காவா போயிட்டே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கு நல்ல வேகத்தை காட்டுவீங்க. இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும், ஒரு இடம் வாங்கிடணும், ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அதற்காக ஏற்பாடுகளை செய்வீங்க. ஒரு நல்ல தொழில் அமைறதா இருக்கட்டும், நல்ல வேலை அமைறதா இருக்கட்டும், ஓவர் டைம் பண்றதா இருக்கட்டும், ஓரளவுக்கு உழைச்சிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு வேகத்தை காட்டுவீங்க. எதா இருந்தாலும் சரி, டப்பு டப்புன்னு முடிச்சு தூக்கி போட்டு அடுத்த வேலையை ஆரம்பிப்பீங்க. பயங்கர சுறுசுறுப்பா துருதுருன்னு இருப்பீங்க. கடந்த காலகட்டத்தில் 2-3 வாட்டி ட்ரை பண்ணிட்டு அடா இதெல்லாம் சரிப்பட்டு வரான்னு தூக்கி போட்டு போயிருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணுவீங்க, முயற்சி செய்வீங்க. அந்த காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு மனம் மகிழும் சம்பவங்கள் ஏகப்பட்டது நடக்குங்க. உங்க குடும்பத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏகப்பட்ட நல்ல சம்பவங்கள் நடக்கும். எல்லா வகையிலுமே சாதகமான பலன்கள் கிடைக்குங்க. இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள்ல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்திருப்பீங்க. அட போடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நாளைக்கு தள்ளி போட்டிருப்பீங்க. ஆனா இப்போ எதா இருந்தாலும் சரி, அதை அப்பப்பவே செய்யணும்னு நினைப்பீங்க. அதே நேரம் நீங்க யாரையாவது போய் பார்க்க போறீங்க, வெளியூருக்கு போறீங்க அப்படின்னாக்கா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போங்க. ஒரு சிலருக்கு வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதை செய்யறதா இருந்தாலுமே சரி, நல்லா யோசிச்சு பக்காவா பிளான் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு பண்றது உங்களுடைய முயற்சியில 200% வெற்றியை கொடுக்க உதவும். இந்த ருணரோக சத்ரு அப்படின்னு கூறுற மாதிரி கடன் பிரச்சனை, உடல்நல கோளாறுகள், எதிரிகளால் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலகுங்க. பொதுவாகவே சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களுக்கு தேவையான முக்கிய இடங்கள் எல்லாம் பார்க்கிறது. வேலை செஞ்சாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்தவங்களா இருந்தாலும்
இருந்தாலும் சரி, சிறப்பான தரமான அதிரடி சரவடியான காலகட்டமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வாங்குவீங்க, ஆடம்பர பொருட்களையும் வாங்குவீங்க. நகை, பணம், ஆடை, ஆபரணங்களுக்கு எந்த குறையுமே இருக்காதுங்க. முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த நட்சத்திரத்துல இருக்கிற பெண்கள் மிக சிறந்த முன்னேற்றம் அடைவாங்க. நீண்ட நாட்களாக மாமியார் மருமகள் கிட்ட ஒரு கோல்டு வார் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ மாமியார் மருமகள் இணக்கமா செல்வீங்க. உறவுகளிடம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். தன்னம்பிக்கை பிறக்கும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு சூரிய திசை, சந்திர திசை இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த ஜாக்பாட் மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செவ்வாய் திசையில இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களை சுத்தி இருந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே விலகி பாசிட்டிவா நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்படுவீங்க. முருகனை வழிபடுவது இன்னும் உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டியை பெருக்கிவிடும். காளியம்மனை வழிபடுவது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பிடிச்சி இழுக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், குரு பகவான் எப்பெல்லாம் 2, 5, 7, 9 ஆகிய இடங்களுக்கு போறாங்களோ அப்பெல்லாம் அந்த குறிப்பிட்ட ராசி, அந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் மிகவும் சிறந்த முன்னேற்றத்தை அடைவாங்க. ஏகப்பட்ட லாபத்தை பிடிச்சி இழுப்பாங்க. அதிர்ஷ்டம் பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் ஏகப்பட்ட சுப விசேஷங்கள் நடக்கும். அரசு சார்ந்த பணிகள்ல தாமதம் இல்லாம முடிவடையும். விவசாயம் செய்யறவங்க, இந்த நிலம் சார்ந்த தொழில் செய்யறவங்க, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே மிக சிறந்த வளர்ச்சிங்க. உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய வேலையில பல்வேறு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போனோம், வெளியூருக்கு போனோம், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சாக்க நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க. உங்களுடைய தந்தை வழி தொழில்ல ஆதாயம் கிடைக்கும். இவங்க எல்லாருமே தன்னுடைய கடின உழைப்பால முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. என்ன ஒண்ணு, இவங்களுக்கெல்லாம் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஆபீஸ்ல ஏதாவது மீட்டிங் இல்ல ட்ரைனிங் அப்படின்னா நல்ல நல்ல ஐடியாலாம் இவங்க வச்சிருப்பாங்க. நாம பேசினா ஏதாவது தப்பா ஆயிடுமோ, அவங்க சிரிப்பாங்களோ அப்படின்னு கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. இவங்க யோசிச்ச அதே விஷயத்த வேற யாராவது சொல்லி நல்ல பேரை வாங்கிட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி இந்த தாழ்வு மனப்பான்மையில இருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்னாலே இதெல்லாம் நம்மளால முடியாது, நடக்காது, பேசுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கு அதிர்ஷ்டமே இல்ல அப்படின்னு இல்லாம தைரியமா இறங்கினாங்க அப்படின்னாக்கா இவங்களால இந்த காலகட்டத்தில் எதா இருந்தாலுமே சரி அசால்ட்டா ஜெயிக்க முடியும். அதற்கேற்ற சக்தியையும் அதிர்ஷ்டத்தையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்து வெற்றியையும் கொடுப்பாருங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாரையும் விட சீக்கிரமாவே டக்குன்னு முன்னேறுவீங்க. எங்கும் எதிலும் நேர்மையான ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி பொங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இனிமே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், தொட்டதெல்லாம் தொலங்கும், பெற்றதெல்லாம் விளங்கும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்தை குருவினுடைய மிக சிறந்த பார்வையை கொடுத்து உங்களை சிறக்க வைக்க போறாருங்க. ஆமாங்க, குருவுடைய பார்வையால உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசி புனிதப்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட உற்சாகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பண மழையை பொழிய வைக்க போறாரு. எல்லாத்தையும் விட உங்களுடைய கஷ்டங்களை தூர துரத்தி அடிக்க போறாரு அப்படின்னு சொல்லாங்க. இது நாள் வரை நீங்கள் பட்ட அவமானம், துக்கம், துயரம், வீண் பழி, கடன், மன கஷ்டம், பண கஷ்டம், உடல் நல கஷ்டம், கெட்ட நேரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போகுங்க. நீங்க இது நாள் வரை கஷ்டப்பட்டு சம்பாதித்த சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தையும் நகைகளையும் ஏகப்பட்ட கஷ்டங்களால வீணடிச்சிருப்பீங்க, அடகு வச்சிருப்பீங்க, ஒரு சிலர் வித்து கூட இருப்பீங்க. இப்போ நீங்க திரும்பவும் நல்லா சம்பாதிக்கும் காலகட்டங்க. அதன் மூலம் இழந்த அனைத்தையுமே மீட்டெடுக்கும் காலகட்டம். ஒரு சிலர் உறவுகளையும் இழந்திருப்பீங்க. அதற்கு இணையான ஒரு உறவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவர்கள் மூலமா இழந்த நிம்மதிய, இழந்த சந்தோஷத்தை மீட்டெடுக்க போறீங்க. அதற்கு குரு பகவான் உங்களுக்கு துணையா இருப்பாரு. அது திருமணமா இருக்கலாம், குழந்தை பெறுவதா இருக்கலாம், காதல் நட்பு அப்படின்னு இருக்கலாம், நல்ல ஓனர் மேனேஜர் கிடைக்கலாம். அவர்கள் மூலமா நீங்க ஜெயிக்கலாம். ஏன்னா இது குருவின் பார்வையால வேற லெவல்ல அதிரி புதிரியா சாதிக்கும் காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அடிக்கடி கோவிலுக்கு போவீங்க, சித்தர்கள் பீடத்தை பார்ப்பீங்க. அப்படி பார்க்கறதால உங்களுக்கு மனதுல ஒரு புதுவிதமான புத்துணர்ச்சி கிடைக்கும். உங்களுடைய ரத்த ஓட்டம் சிறப்பா இருக்குங்க. அதனால கிடைக்கும் சுறுசுறுப்பால நிறைய விஷயத்தை சாதிக்க போறீங்க. இதுவரை நிறைய உழைத்தும் கொஞ்சமா சம்பாதித்தவர்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்குங்க. பொறுப்பு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வேலை மாற்றம்
இடமாற்றம் கிடைக்கும். அப்படி இல்லனா நீங்க விரும்பின நல்ல நிறுவனத்துல புதுசா வேலை கிடைக்கும். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு பணபலம் படைபலம் அதிகரிக்குங்க. நான் ஜெயிக்க பிறந்தவன் சாதிக்க பிறந்தவன்டா அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்கு இந்த குரு பகவான் அடிக்கடி ஞாபகப்படுத்துவாரு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஜோசியரிடம் ஆலோசனை பெற்று அதன்படி நடப்பது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். தேவைப்பட்ட எங்களையும் நீங்க நேர்ல வந்து சந்திக்கலாம். கீழே இருக்கிற மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, அதாவது குடும்பமா இருந்தாலும் சரி, பணம் சம்பாதிக்கிறதா இருந்தாலுமே சரி, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலுமே சரி, மிக சிறந்த முன்னேற்றத்துடன் கூடிய சந்தோஷமான நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லாங்க பொதுவாவே. ஆனா நீங்களே நினைப்பீங்க, நாம எங்க நல்லா இருக்கோம், அன்றாட தேவைகளையே பூர்த்தி செஞ்சுக்க முடியல, தத்தளிக்கிறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த குரு பயிற்சியில, குரு வலயத்துல, குரு சுக்கிரன் மகாலட்சுமி யோகத்துல இது நாள் வரை மனக்கோட்டை கட்டிய விஷயங்கள் எல்லாமே நிஜ கோட்டையா மாறுங்க. பணமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, கல்யாணம், குழந்தை, உடல் நலம், வீடு கட்டுறது, நிலப்புலம் வாங்குறது, தங்க நகைகள் வாங்குறது, ஆடை அணிகலன்கள் வாங்குறது, விலை மதிப்பில்லாத வண்டி வாகனங்கள் வாங்குறது, இப்படி நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாமே பலிக்குங்க. ஏன்னா அதற்கேற்ற இடத்துல குரு பகவான் சுக்கிர பகவானோட சேர்ந்து ஏகப்பட்ட வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளி தர போறாரு. அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பக்காவா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்த ஒரு வருடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சரியான வேலை இல்லாம, வருமானம் இல்லாம, மனசுல எந்தவித ஒரு தெம்புமே இல்லாம இருந்ததால கணவன் மனைவி கிட்டேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்குங்க. உங்களுடைய உறவினர்கள் மூலம், சகோதரர்கள் மூலம், நெருங்கிய நண்பர்கள் மூலம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. இதுவரைக்கும் உங்களுடைய சொந்த தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் அன்றாட தேவைகளையுமே பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய வருமானமே வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு தான் இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க. இதுவரைக்கும் நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ விரும்புனீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க. உங்களுடைய மனம் மகிழும்படியான காரியங்கள் ஏகப்பட்டது நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஒரு சிலர் வேலை நிமித்தமாக வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைச்சே தீரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் உங்களுக்கு முழுவதுமே சுபம் தரும் சுபராக தாங்க இருக்காரு. காரணம் அவர் தான் உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்துக்கான அதிபதி. சமசப்தம பார்வையால உங்களை சாதிக்க வைக்க போறார் அப்படின்னு சொல்லாங்க. இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம். இதை நான் டீடைலா சொல்றேன். கடந்த சில வருஷங்களா ஏகப்பட்ட கஷ்டங்களாலையும் ஏமாற்றங்களாலையும் அவமானங்களாலையும் இந்த நட்சத்திரக்காரர்கள நிறைய பேர் மனக்குழப்பத்தினால, இந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொல்ற மன அழுத்தத்தால பயங்கரமா அவதிக்குள்ளா இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்றவங்களே, சார் நான் இதுக்காக சைக்காட்ரிஸ்ட பார்த்துட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாழ்க்கையே ஓட்டவே முடியல, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த குரு பயிற்சியில இருந்து முதல்ல உங்களுடைய மனக்குழப்பங்கள், மன அழுத்தம் குறையுங்க. உங்களை அவமானப்படுத்திய, கஷ்டப்படுத்திய, ஏமாற்றிய விரோதிகள், துரோகிகள் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க. நாம ஒண்ணு பேச போய் எதிர்க்க இருக்கிறவங்க வேற ஒண்ணா புரிஞ்சுக்கிட்டு அதனால வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், ஜான் ஏர்னா முழம் சறுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு அடி முன்னாடி போனாக்க 1 கிலோமீட்டர் பின்னாடி போதுங்க. அவங்க அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட். வாழ்க்கையில முன்னேறவே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இப்படின்னு கடனை உடனே வாங்கியாவது ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அதுல லாபம் சுத்தமா பார்க்கவே இல்லைங்க. வாங்கின கடனுக்கு வட்டியும் கட்ட முடியல. முக்கியமா சொல்லணும்னா உறவுகள் கிட்ட ஏகப்பட்ட விரிசல். நட்பு வட்டாரத்திலேயே இருந்தாலும் சரி, காதல் விஷயத்திலே இருந்தாலும் சரி, கணவன் மனைவி கிட்ட இருந்தாலும் சரி, திருமணம் பண்ண இடத்துல, மாமனார் மாமியார் இடத்துல இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட மன வருத்தங்க. உண்மையாலுமே சொல்றேங்க, நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் செகண்ட் மேரேஜுக்காக பேசினாங்க. அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எலுமிச்சை பழ சாதம், இந்த லெமன் ரைஸ் சரியா செய்யலன்னு பேசி பேசியே சண்டைய பெருசாக்கி கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. விவாகரத்து ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி முக்கியமா இந்த நட்சத்திரக்காரர்கள், இந்த ராசிக்காரர்கள்லாம் தேவையில்லாத விஷயத்தை பேசி பேசி பெருசாக்கி சண்டைய பூதாகரமா ஆகிடுறாங்க.
நிறைய பேர் நம்ம கிட்டே கேட்டிருக்கீங்க, மறுமணத்துக்காக பல வருஷங்களா வரன்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன், சரியான வரன் கிடைக்கல, எப்பதான் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. முதல் திருமணமா இருந்தாலும் சரி, மறுமணமா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் இந்த கலஸ்திரஸ்தானம் மனைவி, துணை, தொழில், கூட்டாளிகளை குறிக்கும் இந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதால நல்ல மன வாழ்க்கை அமையுங்க. உங்களுடைய பெற்றோர்களின் ஆசி கிடைக்கும், உங்களுடைய மூதாதையர்களின் ஆசி கிடைக்கும், தொழில் வியாபாரத்தில் நல்ல கூட்டாளி கிடைப்பாங்க. அதனால என்னடா இது இத்தனை வருஷம் ஆகியும் கல்யாணமே நடக்கலையே, நம்மளுக்கு துணையா யாருமே இல்லையே அப்படின்னு இருந்தவங்களுக்கு திருமணமா இருந்தாலும் சரி, மறுமணமா இருந்தாலும் சரி, சீரும் சிறப்புமா நடக்குங்க. அதற்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், புரோக்கர்கள், மேட்ரிமோனி சைட்ல அப்ரோச் பண்றது, இது எல்லாத்தையும் முழு மூச்சா பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ஒரு வருஷத்திலேயே கட்டாயம் திருமணம் நடந்தே தீருங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னாக்கா குரு பகவான் அப்பேற்பட்ட இடத்தை பக்கவா பார்க்கிறாரு. உங்களுடைய கணவர் யார், மனைவி யார் என்று உங்களுக்கு இந்த குரு பகவான் தெரியப்படுத்திய தீர்வாருங்க. ஒரு சிலருக்கு திருமணம் செய்து இல்லறத்துல தாம்பத்தியத்துல பிரச்சனை இருந்திருக்கலாம், அதுவும் இப்போ சரியாவுங்க. இல்லறம் நல்லறமா மாறியே தீரும். கணவன் மனைவி சந்தோஷம், அந்யோன்யம் அதிகரிக்கும். முக்கியமா குரு பகவான் கஷ்டங்களை துரத்தி அடித்து ஏகப்பட்ட சந்தோஷத்தை அள்ளி தர போறாருங்க. முக்கியமா திருமணமாகி பல வருஷங்களா குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. விதைத்த விதை பூத்து குலுங்கி அறுவடை செய்வதை போல இது நாள் வரை நீங்கள் உழைத்த உழைப்புக்கும் சிந்திய வியர்வைக்கும் விட்ட கண்ணீருக்கும் பிரதிபலனாக நீங்கள் செய்த வேலைக்கான பலனை குரு பகவான் உங்கள் கை மேல அலேக்கா கொடுத்துருவாருங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. குரு பகவான் ஸ்தான பலத்துல இருக்கிறதால செய்யும் தொழில இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி லாபம் அதிகரிக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்களாலும் சகோதரர்களாலும் நீங்க உயர்வதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் நீங்களும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. இதுவரைக்கும் நீங்க நிறைய இடத்துல கம்பெனில வேலை செஞ்சிருப்பீங்க. இந்த நட்சத்திரத்தில் நிறைய பேர் சில வருடங்களாகவே ஒரே இடத்துல வேலை செய்ய முடியாத சூழ்நிலை, அடிக்கடி வேலை செய்யற இடத்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்க, கம்பெனியை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. 3 மாசம் 6 மாசம் ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல வேலை செய்யவே முடியல குருஜி அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே கேட்டிருக்கீங்க. சம்பளம் நிறைய கொடுத்த கூட இந்த ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ பிடித்த நிரந்தரமான வேலையும் கிடைக்கும், அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லாங்க. உங்களை சுற்றி இந்த குரு வலயம் பக்கவா வேலை செய்யுங்க. உங்கள் அருகில் இருக்கும் நல்ல விஷயங்கள் அனைத்தையும் உங்களை நோக்கி ஈர்க்கும். நல்ல மனிதர்கள் உங்களின் உயர்வுக்கு வெற்றிக்கு உதவி செய்வாங்க. வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து, நினைச்சது நடக்கிறது, கேட்டது கிடைக்கிறது. நீங்கள் சொல்லும் சின்ன சின்ன ஐடியாவும் நல்ல பலன்களை தருவது. உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களிடம் நல்ல நட்பாக பழகிறது. உங்களுடைய ஓனர், சூப்பர்வைசர் உங்களை பற்றியும் உங்களுடைய கடின உழைப்பை பற்றியும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுத்தே தீருவாங்க. அது உங்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு வருவதா இருக்கட்டும், நல்ல இன்கிரிமெண்ட் வரதா இருக்கட்டும், உங்களை திக்குமுக்காட வைக்கும் அளவுக்கு உங்களுடைய இந்த குரு வலயம் தன்னுடைய செயல்களை சிறப்பா செஞ்சு கொடுக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. இதுவரைக்கும் நீங்க இருந்தது வேற. இனிமே நீங்க இனிமையா பேசுவதுடன் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தும் வகையில் பழகிறது, கண்ணியமா நடந்துகிறது, துருத்துருன்னு சுறுசுறுப்பா வேலைகளை, தன் கடமைகளை கதகச்சிதமா முடிக்கிறது, சிரித்த முகத்துடன் தன்னுடைய உயர் அதிகாரிகளிடமும் வேலை செய்யற இடத்திலையும் நாம் தொழில் செய்யற இடத்துல வாடிக்கையாளர்களிடமும் இருக்கிறது உங்களை மேல 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 உயர வைக்குங்க. இவற்றின் மூலமாக குரு பகவான் அடுத்த 6 வருஷத்துக்கு தேவையான பல விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருங்க. நிறைய பேர் எவ்வளவு நாள் தாங்க வேலை செய்யறது, சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு தேவையான முன்பணம், அந்த மூலதனம் நேர்மையான முறையில ரெடி பண்றது, ஏதாவது கவர்மெண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த சிறு குறு தொழில் செய்ய உதவி பெறுவது, அதுலயும் மானியம் பெறுவது, சிறுக சிறுக சேர்த்து இடம் வாங்கி அதுல சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை குரு பகவான் இப்போ உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க. இதன் மூலம் தான் மிக சிறந்த லாபக்காரகன் என்பதை குரு பகவான் உங்களுக்கு பக்காவா புரிய வைப்பாருங்க. எப்படி சந்திரமுகி படத்துல சந்திரமுகியாவே நினைச்சா அவளாவே நின்னா நடந்தா முழுசுமே சந்திரமுகியா மாறிட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல பொதுவாகவே குரு பகவானின் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அவருடைய சக்திகளை ஈர்த்து கொண்டு அப்படியே குரு பகவானாகவே மாறிடுவாங்க என்பது சாஸ்திரத்தின் விதி. அதற்கேற்றார் போல இப்போ குரு பகவானின் சொந்த வீடான மீன ராசியில இருக்கிற சுகபோகக்காரகன் ராகு பகவானும் குரு பகவானை போலவே அற்புதமான பலன்களை, சுகபோக வாழ்க்கையை அள்ளி தர போறாருங்க. வேலையால
பணத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, குடும்பத்தால இல்லறத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலுமே சரி, உங்களை மிகவும் சிறப்பா பார்த்துப்பாரு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த காலகட்டத்தில் 6 ராசிக்காரர்களுக்கு காதல் கை கொடுங்க. அதுல இந்த நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் எந்த ராசியில வந்தாலும் சரி, அந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே சொல்லாங்க. ஏன்னா இது குரு பகவான் வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதால கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டம். உங்களுடைய பெற்றோர்களின் முழு சம்மதத்துடைய திருமணம் கட்டாயம் நடந்தே தீருங்க. அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, முயற்சி செய்யுங்க. அதே நேரம் நீங்க பண்ணிக்க போற இந்த கல்யாணத்தால உங்களுடைய எதிர்காலம் அடுத்த 50-60 வருஷம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னா மட்டும்தான் குரு பகவான் உங்க 2 பேரையுமே சேர்த்து வைப்பார். அப்படி இல்ல அப்படின்னாக்கா டமால்னு உங்க 2 பேரையும் கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய கிரகம். இந்த காலகட்டத்தில் எது நடந்தாலுமே சரி, அது உங்களுடைய நல்லதுக்கு தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்க பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஜோசியக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து காமிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஒருவேளை நீங்க நம்ம கிட்டயே ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க, இல்லைன்னா நேரடியா வாங்க, நாம டிஸ்கஸ் பண்ணலாம். எதா இருந்தாலும் சரிங்க, பாத்துக்கலாம். முக்கியமா சொல்றேன், விதிக்கால் மதி முக்கால், இது அகத்தியரின் கூற்று. என்னதான் ஜாதகம் ஜோசியம் அப்படின்னு இருந்தா கூட வெறும் 25% தாங்க. மீதி 75% உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியால, நேர்மறையான ஆற்றலால, நம்பிக்கையால தாங்க உங்க வாழ்க்கையே நடக்குது. இது அகத்தியரின் கூற்றுங்க. ஜோதிடத்துல ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிப்பது 3 விஷயங்கள். ஒன்று கோல் சாரங்களின் அடிப்படையில், அதாவது இந்த குரு பெயர்ச்சி, சனி பகவானின் பெயர்ச்சி, ராகுகது பெயர்ச்சி, இப்படின்னு அதி முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில் இவர்களுடைய ரேஸ், இவர்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிக்கு படுதா இல்லையா அப்படின்னு கோல் சாரங்களின் அடிப்படையில் சொல்றது. இது ஒரு மனிதனுக்கு ஒரு வருஷம், 1.5 வருஷம், 2.5 வருஷம் இப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும் இருக்கும். இவர்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிக்கு படுதா, உங்களுடைய நட்சத்திரத்தின் மேல படுதா இல்லையா அப்படின்னு சொல்றது கோல் சாரங்களின் அடிப்படையிலங்க. நம்பர் 1. அடுத்தது உங்களுடைய சுய ஜாதகம். இதனுடைய அடிப்படையில் எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா சப்போர்ட்டா இருக்கு, உங்களுக்கு நல்லது செய்யும், எந்த கிரகங்கள் நல்லா இல்ல உங்களை கெடுக்கும், நீங்க நல்லவரா கெட்டவரா, உதவி செய்பவரா திருட்டுத்தனம் உள்ளவரா, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவரா, உங்களுக்கு திருமணம், குழந்தை, தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கூறுவதுதான் உங்களுடைய சுய ஜாதகம். இது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மனுஷனுடைய வாழ்நாள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது, எந்த காலகட்டத்தில் நடக்கும், இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா 3ஆவதான முக்கியமான விஷயம் தசா மற்றும் புத்திங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த தசா நடக்குது, எந்த புத்தி நடக்குது, அந்த பர்டிகுலர் கிரகம் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய சார்ட்ல சப்போர்ட்டா இருக்கா இல்லையா, சுக்கிர தசை நடக்குதா 20 வருஷம் எப்படி இருக்கும், சனி தசை நடக்குதா, ராகு தசை நடக்குதா, கேது தசை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறது தான் இந்த தசா புத்தி. சரிங்களா? இந்த 3 விஷயத்தையும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு விஷயம், அது வெறும் 25% தாங்க. எரியிற விளக்குல ஒரு குச்சை விட்டு நோண்டி விட்டோம் அப்படின்னாக்க பக்கவா எரியும்ல, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தூண்டிவிடும், உங்களுடைய பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்தும் ஒரு விஷயம் தான் இந்த ஜாதகம். மீதி இருக்கிற 75% உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியால மட்டும்தான் நடக்குது. உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணம் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது. இதுதாங்க 2400 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஓலைச்சுவடியிலேயே இருக்கு. இப்போ வெள்ளக்காரன் அதை படிச்சுட்டு தி சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் வீடியோவையும் விட்டுருக்கான். இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டதான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. எப்படி இந்த உலகத்துல இருக்கிற ஒரே 1% மனிதன் மட்டும் பணக்காரனா செல்வந்தரா இருக்கிறான், மீதி இருக்கிற 99% மக்கள் ஏழையாவே இருக்கிறாங்க. காரணம், அவங்களுக்கு இந்த சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறேன்னு நினைங்க, கட்டாயம் ஜெயிச்சே தீர்வீங்க. ஒரு முக்கியமான விஷயம், தினமும் காலையில நாம எந்திரிக்கும் போது நமக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருக்குமோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, ஃபெயில் ஆயிடுவோமோ, லேட்டா ஆபீஸ் போயிடுவோமோ, ஆபீஸ்ல பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நெகட்டிவா நினைச்சா கட்டாயம் உங்களுக்கு அதே பிரச்சனை வருங்க. நம்முடைய மூளைக்கு இல்லாத ஒரு நோயை வர வைக்கவும் தெரியும், நோய் இருந்தா கூட அதை துரத்தி அடிக்கவும் தெரியும். அதனால இந்த ஜோதிடத்தின் துணையோட பாசிட்டிவா நினைங்க, எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும். உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வேணும்னா கூட இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தருவதற்கு ரெடியா இருக்குங்க. அதை ஈர்த்து கொள்வது உங்களுடைய கையில தான் இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் கிட்ட கேளுங்க, எல்லாமே கிடைக்குங்க. உங்களுக்கான கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதன்படி நீர், நெருப்பு, நிலம், காற்று இவைகளை இணைக்கும் ஆகாயம், இவற்றில் உங்களுடைய பூதத்திடம் கேளுங்க. இதுதாங்க அலாதின் படத்துல ஆலம்பனா நான் உங்கள் அடிமை, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் தருகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பூதம் கேக்குங்க. அந்த பூதம் தாங்க பஞ்சபூதம். இதுதாங்க எல்லா மதத்திலுமே சொல்லி இருக்கிறாங்க, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு. நம்ம சேனல்ல அதுக்கான வீடியோ இருக்கு, பாருங்க, பலனடைங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்ணம் போல் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கட்டாயமா உங்களுக்கு நடந்தே தீருங்க. ஒவ்வொருவரின் குல தெய்வமும் அவரவர்களுக்கும்
வாரிசுகளுக்கும் பூரண அருளையும் நலதையும் உறுதியாக செய்யக்கூடியது. மேலும் அவசர காலத்திலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் உயிரை காக்கும் சமயத்திலும் ஓடி ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வமாக இந்த குலதெய்வம் இருக்குங்க. அதனால குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் ரெகுலரா போயிட்டு வாங்க. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க போயிட்டு வரது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை பிடிச்சி இழுத்து கொடுக்குங்க. குலதெய்வத்தை வணங்காம 1000 இஷ்ட தெய்வங்களை விழுந்து விழுந்து தினம் தினம் வணங்கினாலும் குலதெய்வ உத்தரவு இல்லாம இஷ்ட தெய்வத்தின் பூரண அருள் கூட கிடைக்காதுங்க. எனவே நம்மிடம் உள்ள நமக்கு எப்போதும் உதவ தயாராக இருக்கும் அவரவர் குலதெய்வத்தை முதல்ல வணங்குங்க. அதன் பின்னர் அனைத்து இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி அனைத்து தெய்வத்தின் அருளையும் பெறுங்க. இது ஓலைச்சுவடியில கிளியரா அகத்தியர் சொல்லியிருக்காரு. கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் அவரவருடைய கர்மா அடிப்படையில தாங்க நடக்கும். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், இதை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை அள்ளி கொடுக்கும். ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாக்கா அதுதான் கர்மா உங்களை ஃபாலோ பண்ண விடாது. 7ஆம் இடமான திருமணம், கூட்டு தொழில், வாழ்க்கை துணை, வெளிநாட்டு வாழ்க்கை, காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் ஸ்தானத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆவறாருங்க. அதனால குரு பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட சுப காரியங்கள் நடந்தே தீருங்க. அது கல்யாணமா இருக்கட்டும், நிச்சயதார்த்தமா இருக்கட்டும், குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும், வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றதா இருக்கட்டும், 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட சுப மங்கல் நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுல நடக்குங்க. கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும். 7வது வீட்டுல இருந்த உங்க ராசியை பார்க்கும் குரு பகவான் வேதனையில இருந்தா கூட உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்தில் குரு பகவானால பூர்த்தி ஆகுங்க. ஏன்னா குரு கொடுக்க எவர் தடுப்பார்? வராகி அம்மனை வழிபடுவது உங்களுடைய சிந்தனைய ஒரு வெற்றிக்கான பாதையில கொண்டு செல்லும். நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டுன்னு மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள். அவ்வளவுதாங்க. இந்த பயிற்சி செம தூளா தாங்க இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க. அறிவியல், கடவுள், ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம், உடல் நலன், பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.